அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம சேலஞ்சஸ் ஆஃப் கல்ச்சுரல் டைவர்சிட்டி, இந்தியா உங்களுக்கு பற்றி தெரியும், யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அதுபோல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல வகையான அந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அதுதான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நாம் வாட் இஸ் கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான், நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிக்கிறதா இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சுரல் குரூப்ஸ், பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு குழுக்கள் இருக்குது பேர் தான் கல்ச்சுரல் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அது மதம் சார்ந்து இருக்குமா, மொழி சார்ந்து இருக்குமானா அது நிறைய கிரைட்டீரியா சொல்லியிருக்காங்க. இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது மொழி சார்ந்து இருக்கும், பல்வேறு மொழி பேசக்கூடிய இனக்குழுக்கள் இருப்பாங்க. ரிலீஜன் சார்ந்து, மதம் சார்ந்து, எத்னிசிட்டி சார்ந்து, ரீஜன் சார்ந்து, ட்ரெடிஷன் சார்ந்து, இப்படி பல்வேறு ஆதாரங்களை பேஸ் பண்ணி பல்வேறு இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டி இந்தியா முழுவதும் இருக்குங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கல்ச்சுரலி டைவர்ஸ் நேஷன் இன் த வேர்ல்ட். அதாவது உலகம் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே இந்த நாடுகளில் தான், இந்தியாவில் மட்டும்தான் பல்வேறு கல்ச்சுரலி பேஸ்டு இனக்குழுக்கள் இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த நாடுகள் எடுத்தாலுமே நீங்கள் பாருங்கள், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸில் எடுத்தாலும் அவங்களுக்குன்னு தனித்துவமான ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு தனி நாடு ஆகிடுவாங்க. ஒரு ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம், லத்தீன் மொழி பேசக்கூடிய நாடுகள் எடுத்துக்கலாம், யுனைடெட் கிங்டம் யூகேவை எடுத்துக்கலாம், ஸ்பெயின் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பெயின் தான் லத்தீன் ஸ்பெயின் ஆகட்டும், ஃப்ரெஞ்சு ஆகட்டும், ஸ்காண்டினேவியன் பெனின்சுலான்னு சொல்லுவாங்க, அந்த கண்ட்ரிஸ் ஆகட்டும், இந்த ஃபின்லாண்டு, டென்மார்க்கு, ஸ்வீடன்லாம் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளும் தனித்தனியாக பிரிஞ்சுருக்கிறாங்க. சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரியில் கூட பாருங்கள். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பல்வேறு இனக்குழுக்களை நம்ம பிரிஞ்சிருந்தாலும் இந்தியா அப்படிங்கிற ஒரு குழுவின் கீழே இருக்கிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கல்ச்சுரலி டைவர்ஸ் நேஷன் இன் த வேர்ல்ட். ஒய் கல்ச்சுரல் டைவர்சிட்டி கேன் பிகம் எ சேலஞ்ச். இப்படி பல்வேறு இனக்குழுக்களாக பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, இது ஒன்று சேர்ந்து இருப்பதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஒய் கல்ச்சுரல் டைவர்சிட்டி கேன் பிகம் எ சேலஞ்ச். எத்னிக் கான்ஃப்ளிக்ட் வருங்க. when communities feel their identity is threatened. இப்போ உதாரணத்தை எடுத்துங்க, இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து இந்த ஒர்க்கிங்காக எங்கேயே சவுத் இந்தியாவுக்கு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம், அவங்களுடைய கல்ச்சர் நம்மளை டாமினேட் பண்ணிவிடுவோமோ. இப்போது உதாரணத்துக்கு டிவி சீரியலே எடுத்துக்கங்களேன். இப்போ டிவி சீரியல் எடுத்துக்கும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய டிவி சீரியல்லாம் எப்படி இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸோ ஒரு தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் இருக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 2011, 2012 நிறைய இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிவி சீரிஸ்லாம் டப் ஆகி இங்கே டிவி சேனல்லாம் வர ஆரம்பிச்சிது. அதை நிறைய பேர் விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை என்ன பண்ணாங்க, ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அதை என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த நார்த் இந்தியன் டிவி சீரியல்லாம் ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க, பளிச்சுன்னு இருந்துச்சு. அதை மக்கள் ரசிக்கிறாங்கன்னு பிறகு இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாடு கூடிய எல்லா டிவி சீரியலுமே அதை அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்கள், எந்த டிவி சீரியல் ஓப்பன் பண்ணாலும் ஏதோ ஒரு நார்த் இந்தியன் டிவி சீரியல் அந்த அட்டையர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகியிருக்கும். பட் ஆனால் அதே மாதிரியான ஒரு போக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அந்த டாமினேஷன் இருக்கும், ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ட் அங்கே டாமினேட் ஆகும். அதே போல் பானிபூரி எடுத்துங்க, பானிபூரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு ஃபுட்டாக கிடையாது. ஆனால் இங்கே பாருங்கள், தெலுங்கு ஒரு பானிபூரி ஃபுட்டு இருக்குது. ஸோ இது போல் முன்னாடிலாம் இந்த வடை போண்டா தான் ஃபேமஸாக இருக்கும், இப்போல்லாம் பானிபூரி தான். இப்போ வடை போண்டா கடைங்களே நம்ம தேடி சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போல் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபியர் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். லிங்குவிஸ்டிக் டிமாண்ட்ஸ், ஒரு மொழியானது இன்னொரு மொழியை அழிக்குமோன்ற ஒரு எண்ணம், ஹிந்தி மொழியானது தமிழ் மொழியை அழிக்குமோன்ற ஒரு எண்ணம் வரும். அது டாமினேஷன் நம்ம பார்க்குறோம். ரிலிஜியஸ் டென்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். கம்யூனல் ரியோட்ஸ், இப்போ ஹிந்து முஸ்லீமுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உருவாகுது. ரீஜனலிசம், இப்போ சவுத் இந்தியாவா நார்த் இந்தியாவா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நிலவுது. இதெல்லாம் ஒரு கண்ட்ரியானது, ஒரு ஸ்டேட் ஆனது ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய சேலஞ்சஸ். அடுத்தது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. இந்தியா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. டிஸ்பைட் மெனி டிஃப்ரென்சஸ், இந்தியா மெயின்டைன்ஸ் யூனிட்டி த்ரூ. பல கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருந்தாலும் இதனால இந்தியா இன்னும் அது யூனிட்டியை மெயின்டைன் பண்ணுது. பார்க்கும்போது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு நம்ம எந்த ஒரு சட்டங்கள் எடுத்தாலும் அதுக்கு மைனாரிட்டியை அது ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறோம். இது கான்ஸ்டியூஷனலாகவே நம்ம கொடுத்துருக்கோம். சிறுபான்மைகளை நம்ம பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம அரசியல் அமைப்பிலே இருக்குது. செக்குலரிசம் அண்ட் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஒன்று. இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி, அதனால் நம்ம இந்த கல்ச்சர் டைவர்சிட்டியை பாதுகாக்கிறோம். லிங்குவிஸ்டிக் டாலரன்ஸ், இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு மொழி கிடையாது. ஸோ 22 லாங்குவேஜஸை நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
டெமோக்ரஸி அண்டு பார்ட்டிசிபேட்டரி பாலிடிக்ஸ், அதாவது மக்களாட்சின்றது இந்தியாவில் இருக்குது. அதே போல் எல்லாருமே வந்து இதில் பங்கு கொள்ளலாம். ஒரு இந்தியராக யாராக இருந்தாலுமே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டோவோ இல்லை எம்பி கேண்டிடேட்டோவோ நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஸோ அந்த சலுகையை கொடுக்குறதுனால இந்தியான்றது ஒரு கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருந்தாலும் அதை வந்து யூனிட்டியாக சஸ்டெயின் பண்ண முடியாததுக்கான காரணங்கள்ன்றது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆன் லிங்குவிஸ்டிக் லைன்ஸ் 1956 உருவாகின இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஸோ அது பிரிந்தனால தான் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருக்குமான நாடு அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இருக்கும். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் விசஸ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருக்குது இல்லையா. ஸோ இது இருக்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து சில பேர் வந்து அவங்க இந்த ஹிஸ்டாரிக்கலாக வந்து கொஞ்சம் டாமினன்ஸாகவே இருப்பாங்க, சில பேர் வந்து அப்ரஸ்டாகவே இருப்பாங்க. இவங்க நம்ம எப்படி லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்க நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருமே சமம்னு சொல்லுகிற இருந்தாலும் சில பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது தவறானது. டிஸ்கிரிமினேஷன்னா என்னன்றதை கடந்த காலத்திலே பார்த்துருப்போம். வாலண்டியராகவே நாம் ஒருத்தங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறது தான் வாலண்டியராக மீன்ஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டென்ஷனலாகவே இவங்களை நம்ம ஒதுக்கி வைக்கணும். கிளாஸே பார்த்தது தான் அது புரிஞ்சிருக்கோம். சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்ன, டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படிங்கிறத நாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். அதில் இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது கூடாது. ஆனால் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இதை நாம் டிஸ்கிரிமினேட் பண்ணுறதன் மூலமாக 2 பேர் ஈக்குவல் ஆவாங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்படின்னா பாருங்கள், பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் மீன் டு ரெடியூஸ் த ஹிஸ்டாரிக் இன்இக்வாலிட்டிஸ். முக்கியமான வார்த்தை ஹிஸ்டாரிக் இன்இக்வாலிட்டிஸ். இட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி இன் ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஜாப்ஸ், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதாவது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எஜுகேஷனில், ஜாப்ஸில், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு தொகுதியில் இவங்க மட்டும் தான் நிற்கணும் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சுழற்சி முறை வரும்பொழுது இந்த முறை வந்து பெண்களுக்கான முன்னுரிமை அப்படின்னுவாங்க. அப்போ அந்த தொகுதியில் பெண்கள் தவிர்த்து வேறு ஆண்கள் நிற்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அவங்களுடைய மனைவியை வந்து கேண்டிடேட்டாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. எஜுகேஷனில் அதே போல் தான், ஜாப்ஸில் அதே போல் தான். நாம் இதை தொடர்ச்சியாக நாம் நேரடியாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இது வந்து அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். எதுக்காக? டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனை ஒரு ஸ்டேட் ஆனது கண்டக்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள். டைப்ஸ் ஆஃப் அக்கமடேஷன் ஆஃப் டைவர்சிட்டி. ஒரு டைவர்சிட்டி இருக்குது. இந்தியா இஸ் அ கல்ச்சுரல் டைவர்சிட்டி ஒரு கண்ட்ரி. அதை எப்படி நாம் அணுகிறோம், அக்காமடேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் அக்காமடேஷன், பவர் ஷேரிங் இன் கொலிஷன் கவர்மெண்ட். இப்போ ஒரு சிறுபான்மையின கட்சி இருக்குன்னா அவங்கள ஆதரித்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணுமா பொலிட்டிக்கலாக. லிங்குவிஸ்டிக் அக்கமடேஷன், மொழிவாரி மாநிலங்களாக பிரிப்பதன் வாயிலா. ரிலீஜியஸ் அக்கமடேஷன், செக்குலர் லாஸ், ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் த ரிலீஜியன். இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு லாவை பாஸ் பண்ணது மூலமாக யார் வேணும்னாலும் எந்த மதத்தை வேணுனாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் அக்காமடேஷன் கொடுப்பதன் வாயிலா. லீகல் ப்ரொடெக்ஷன், SC/ST ஆக்ட், மைனாரிட்டி ஆக்ட், இது போல் நிறைய ஆக்டை சொல்லிகிட்டே போகலாம். இதன் மூலமாக நாம் அந்த லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுப்பதன் மூலமாக இந்த டைவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு யூனிட்டி டைவர்சிட்டி அப்படிங்கிறது பாசிபிள் ஆகுது. மல்டி கல்ச்சுரலிசம் விசஸ் அசிமிலேஷன். அது என்ன மல்டி கல்ச்சுரலிசம் பார்க்கும்போது என்கரேஜஸ் ப்ரெசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர்ஸ். அதாவது பல இந்த கல்ச்சர்ஸை, பல வகையான கல்ச்சர்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறது, பாதுகாக்கிறது பேர் தான் மல்டி கல்ச்சுரலிசம். அசிமிலேஷன் அப்படிங்கிறது என்கரேஜஸ் மெல்ஜிங் இன்டு டாமினேட் கல்ச்சர். நம்ம அடிக்கடி யூனியன் கவர்மெண்ட் சொல்லக்கூடியது, அடிக்கடி இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ நம்ம பார்க்கக்கூடியது, எல்லாரையும் வந்து ஒரு கல்ச்சருக்குள்ளே டாமினேட் பண்ணுறது. ப்ரொடெக்ட் மைனாரிட்டி ஐடென்டிட்டியை பாதுகாக்கிறது. ப்ரொமோட்ஸ் ஒன் நேஷனல் ஐடென்டிட்டி, பிஜேபி சொல்லக்கூடியது. எல்லாரும் ஒரு நேஷனல் கண்ட்ரியாக உருவாகுன்றது அசிமிலேஷன். சீன் இன் இந்தியா அண்ட் கனடாவில் நாம் இதை பார்க்குறோம். இது இந்த மல்டி கல்ச்சுரலிசத்தை. சீன் இன் ஃப்ரான்ஸ் அண்டு சைனாவில் இந்த அசிமிலேஷனை பார்க்குறோம். என்னதான் இது வந்து பொலிட்டிக்கலாக நாம் சில கட்சிகள் இந்த அசிமிலேஷனுக்கு அஜெண்டாவில் பின்பற்றி இருந்தாலும் இந்தியா இஸ் அ மல்டி கல்ச்சுரலிசம் கண்ட்ரி. சரிங்களா? இந்தியா ஃபாலோஸ் மல்டி கல்ச்சுரல் மாடல், ரைட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபார் ஆல் குரூப்ஸ். எல்லாருக்குமே வந்து நாம் உரிமைகளையும் கொடுக்குறோம், அதே போல் அவங்களுக்கான பங்களிப்பு நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ கடைசியாக சில விஷயங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியை பாதுகாக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆர்டிகல் 29 ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டியை பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகல் 30 ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களோ
இல்லை அறக்கட்டளைகளோ அவங்க நிர்வகிக்கிறதுக்கான உரிமையை அது கொடுக்குது. ஆர்டிகல் 350 ரைட் டு லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங். அதாவது அவங்களுடைய மொழியில் தாய்மொழியில் கல்வி கற்கிறதுக்கான உரிமையை அங்கே கொடுக்குறாங்க. அதுதான் ஆர்டிகல் 350 சொல்லுது. ரைட் டு இல்லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி டு இன்ஸ்ட்ரக்ஷன் இன் மதர் டங். ஒரு மொழி பேசுகிற அந்த முழு மொழி பேசக்கூடியவங்க குறைவான மக்களாக இருந்தாலும் அவங்க மொழியிலே தகவலை பரிமாறக்கூடிய உரிமை, கல்வி கற்பக்கூடிய உரிமை, இது எல்லாமே இந்த ப்ரொவிஷன் கொடுக்குது. சரி, இப்போ இந்த கிளாஸை ஒரு சம்மரியாக ஒன்று பார்த்துருவோம். டைவர்சிட்டி இஸ் நேச்சுரல் அண்ட் பியூட்டிஃபுல். ஒரு இயற்கையானது, ரொம்ப அழகானது. பட் நீட்ஸ் சென்சிட்டிவ் ஹேண்ட்லிங். அதை ஒரு சென்சிட்டிவாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். டெமோக்ரஸி, லா, டாலரன்ஸ் அண்டு இன்க்ளூசிவ்னஸ் ஆர் கீ டூல்ஸ். ஒரு டெமோக்ரஸி மக்களாட்சியின் மூலமாக, ஒரு சட்டமீற்றத்தின் மூலமாக, சகிப்புத்தன்மை இதன் மூலமாக, உள்ளார்ந்த வளர்ச்சியின் மூலமாக நாம் இதை சாத்தியப்படுத்த முடியும். என்ன? இந்த கல்ச்சுரல் டைவர்சிட்டியை ஒரு யூனிட்டியாக கொண்டு வர முடியும். மல்டி கல்ச்சுரலிசம் இஸ் இந்தியா ஸ்ட்ரென்த். மல்டி கல்ச்சுரலிசம் அதாவது பல இனக்குழுக்கள் மூலமாக, பல மொழிவாரி மாநிலங்கள் மூலமாக, பல மொழி பேசக்கூடிய மக்கள், பல இழுக்குழுக்கள் மக்கள் இருக்கிறது தான் இந்தியாவுடைய பலவீனம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே சிந்தனையுடைய மக்கள் இருக்கும்பொழுது பலவிதமான அப்ரோச்சஸ் நம்மளுக்கு கிடைக்காது. இப்படி மல்டி டைமென்ஷனாக மல்டி கல்ச்சுரல்ஸ் கொண்ட மக்கள் நம்ம இருக்கும்பொழுது பல சிந்தனைகள் ஏற்படும். இப்போ தமிழ்நாட்டில் கூடிய மக்கள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க, மகாராஷ்டிராவில் கூடிய ஒரு மக்கள் ஒரு மாதிரி சிந்திப்பாங்க. ஸோ வெவ்வேறு விதமான ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இந்தியாவை ஒரு க்ரோத்தான ஒரு பேசேஜில் நம்மளால் கொண்டு போக முடியும். சரிங்களா? இந்த கிளாஸ் இல்லாமல் சேலஞ்சஸ் ஆஃப் கல்ச்சர் டைவர்சிட்டி, இந்தியாவுடைய இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டி இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை நாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த கல்ச்சரல் டைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க, இது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.